ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரணவ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பழைய சாதத்துலேருந்து சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தண்ணியை விட்டுட்டு பழைய சாதத்தை மட்டும் எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அது கூடயேவும் கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடயேவும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மொத்தமாகவே நம்ம வந்து மிக்சர் ஜார்லேயே சேர்த்துட்டோம்னா அது வேஸ்ட் ஆயிருங்க மிக்சர் ஜாரே. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலாக வந்து உருண்டை பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொன்றா வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுல வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம தோசைக்கல் வந்து நல்லா சூடேறினதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு பரட்டி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் பழைய சாதத்தில் செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பழைய சாம்பார் இருந்தனால அதையே வந்து தொட்டு சாப்பிட்டுட்டேங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.